4 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் விறகெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஆயில் வந்து 1.1 லிட்டர் வந்து உள்ள ஊத்திக்கங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 40 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையுமே உள்ள ஆட் பண்ணிட்டு பூண்டு 250 கிராம் 4 கிலோக்கு இதையுமே உள்ள ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனியன் 1 கிலோ கட் பண்ணி வச்சது அதையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 6 ல இருந்து 9 பச்சை மிளகா உள்ள ஆட் பண்ணிக்கங்க. சில்லி பவுடர் வந்து தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு 40 கிராம் உள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 400 கிராம் இதையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கிலோ இதையுமே உள்ள கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தயிர் வந்து 1 கிலோக்கு 100 கிராம் அதாவது இப்போ 400 கிராம் உள்ள ஆட் பண்ணிக்கங்க. போட்டதுக்கு அப்புறம் சிக்கன் வந்து ஒரு 4 கிலோ உள்ள ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி வந்து 1 கிலோக்கு 800 ml இப்படின்னு கணக்கு பண்ணி உள்ள ஊத்திக்கங்க. சால்ட் வந்து 1 கிலோக்கு 25 கிராம் மசாலாக்கு மட்டும் இதையும் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இது போயிட்டே இருக்க டைம்ல ஆப்போசிட் சைடுல வந்து உள்ள போட்டுக்கலாம். அதுல 1 கிலோக்கு வந்து 400 கிராம் உப்பு அப்படின்னு கணக்கு பண்ணி போட்டுக்கங்க. தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸையும் கொட்டி அது ஆஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அதையும் எடுத்து உரமா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸை உள்ள போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மேல தட்டு வச்சு தம் போட்டு விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு நீங்க தம் எடுத்தாலே போதும். சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி.